ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அந்த இளைஞனுக்கு வானத்தை தொட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் அவனது கனவை பார்த்து ஏளனமாக சிரித்து அவனது தன்னம்பிக்கையை சிதைக்க முயன்றார்கள். உன்னால் இது முடியாது, நீ ஒரு சாதாரண ஏழை என்று தினமும் அவனது காதுகளில் விஷத்தை கொட்டினார்கள். ஆனால் அவன் எதற்கும் அஞ்சாமல் தன் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு தனது பயணத்தை தொடங்கினான். அவனிடம் இருந்ததெல்லாம் ஒரு பழைய மிதிவண்டியும் எரியும் ஒரு சிறிய விளக்கும் அணையாத லட்சியமும் மட்டும்தான். காலையில் விடிவதற்கு முன்பே எழுந்து வேலைக்கு சென்றுவிட்டு இரவில் வெகுநேரம் வரை அமர்ந்து படிப்பது வழக்கமானது. அவனது கைகள் கடின உழைப்பால் தழும்புகள் ஏறி இருந்தாலும் அவனது கண்கள் எப்போதும் ஒரு மின்னலால் நிறைந்திருந்தன. இந்த உலகத்தை ஏளனம் செய்த அதே மனிதர்கள் முன் நான் ஒரு நாள் உயர்ந்து நிற்பேன் என்ற மன உறுதி அவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. முதலாவது தடையாக அவனது வறுமை குறுக்கே நின்றது. ஒருவேளை உணவிற்கே அவன் கடும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. ஆனாலும் அவன் தனது கனவை ஒருபோதும் கைவிடவில்லை. பழைய புத்தகங்களை சேகரித்து தானாகவே ஞானத்தை தேடினான். அந்த ஊர் மக்கள் அவனை பைத்தியம் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். ஏனெனில் அவன் தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தான். உண்மையில் அவன் தனது ஆழ்மனதோடு உரையாடி தனது இலக்குகளை தினமும் ஒரு முறை மனதிற்குள் அழுத்தமாக பதிய வைத்தான். வழியில் கண்ட ஒவ்வொரு கல்லையும் ஒரு படிக்கட்டாக மாற்றி மலையின் உச்சியை நோக்கி அவன் மெதுவாக நகர்ந்தான். காயம் ஏற்படும் போதெல்லாம் அவன் அழுவதற்கு பதிலாக அந்த காயத்திற்கு தனது விடாமுயற்சியே ஒரு மருந்தாக பூசிக்கொண்டான். மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் அவன் விழித்திருந்து உழைத்ததால் காலம் அவனுக்கு ஒரு இரகசிய வெற்றியை கொடுக்க தயாரானது. அவனது விடாமுயற்சி அந்த சிறிய கிராமத்தின் எல்லையை தாண்டி வெகு தூரம் வரை இப்போது ஒலிக்கத் தொடங்கியிருந்தது. திடீரென ஒரு நாள் அவனது வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது. அவன் சேமித்து வைத்திருந்த அனைத்தும் தீயால் அழிந்தது. அன்று அவன் இடிந்து போய்விடவில்லை, மாறாக மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கலாம் என்கிற ஒரு புதிய தைரியத்தை பெற்றான். இழந்ததை எண்ணி வருந்துபவன் கோழை, இழந்ததை மீண்டும் பெறுபவனே வீரன் என்கிற கொள்கையை அவன் உறுதியாக பின்பற்றினான். மீண்டும் ஒரு சிறிய வேலையில் சேர்ந்து சிறுக சிறுக பணத்தை சேமித்து தனது இரண்டாம் கட்ட பயணத்தை தொடங்கினான். அவனது இந்த வீழ்ச்சியை பார்த்து சிரித்தவர்கள் அவன் மீண்டும் எழுந்து வருவதை பார்த்து வியப்பின் எல்லைக்கே சென்று விட்டார்கள். ஒரு மனிதனின் உடலை அழிக்க முடியும், ஆனால் அவனது ஆன்மாவில் இருக்கும் லட்சியத்தை யாராலும் அழிக்க முடியாது. அவன் இப்போது ஒரு புதிய திசையை தேர்ந்தெடுத்து நகரத்தை நோக்கி தனது காலடிகளை மிக உறுதியாக எடுத்து வைத்தான். நகரத்தின் சத்தங்கள் அவனது அமைதியை சிதைக்க முயன்றாலும் அவன் தனது இலக்கில் மட்டுமே தன் முழு கவனத்தையும் வைத்தான். நகரத்தில் அவனுக்கு பல புதிய எதிரிகள் உருவானார்கள். அவனது வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் சூழ்ச்சிகளை செய்து தடுத்தார்கள். அவன் ஒவ்வொரு முறை தோற்கடிக்கப்படும் போதும் ஒரு புதிய உத்தியை கற்றுக்கொண்டான். மீண்டும் பலமாக திரும்பி வந்து நின்றான். வெற்றியின் ரகசியம் கீழே விழுவதில் இல்லை, விழுந்த ஒவ்வொரு முறையும் எவ்வளவு வேகமாக எழுகிறோம் என்பதில் இருக்கிறது. அவனது நேர்மையும் கடின உழைப்பும் சில நல்ல மனிதர்களை அவனிடம் நட்பு கொள்ள வைத்தது. அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பானது. வேலையில் இருந்த ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கற்றுக்கொண்ட அவன் மிக விரைவில் அந்த நிறுவனத்தின் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியானான். அவனது முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் அவனிடம் இருக்கும் அந்த அசாத்தியமான பொறுமையை கண்டு பயப்படத் தொடங்கினார்கள். ஒரு மௌனமான புயலை போல அவன் முன்னேறி கொண்டிருந்தான். அதன் வேகம் மற்றவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தெரிந்தது. ஆனாலும் அவன் யாரையும் காயப்படுத்தாமல் தன் பாதையில் இருந்த முட்களை மலர்களாக மாற்றி கடந்து போய்கொண்டே இருந்தான். அவனது உழைப்பிற்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைத்தது. அவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவனானான். பழைய மிதிவண்டியில் சென்ற அந்த ஏழை பையன் இப்போது விலை உயர்ந்த மகிழுந்தில் செல்வதை கண்டு ஊரே வியந்தது. அவனது பழைய கிராமத்திற்கு திரும்பிய போது அவனை ஏளனம் செய்த அதே மக்கள் இப்போது கைதட்டி வணங்கி நின்றார்கள்.
அவன் யாரிடமும் கோபப்படாமல் அனைவருக்கும் உதவி செய்து தனது பெருந்தன்மையை அந்த ஊர் மக்களுக்கு புரிய வைத்தான். பழிவாங்குவதை விட மன்னிப்பது மேலானது என்பதை அவன் தனது நடத்தையின் மூலம் ஒரு பாடமாக அங்கே காட்டினான். அவனது புகழும் செல்வாக்கும் நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது. அவன் ஒரு உந்துதல் சக்தியாக இளைஞர்களுக்கு மாறினான். மேடைகளில் பேசும்போது அவன் தனது தோல்விகளை மட்டுமே பெருமையாக பேசினான், ஏனெனில் அதுதான் அவனை உருவாக்கியது. அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் அவன் கட்டிய மாளிகை இப்போது அனைவரின் பார்வைக்கும் ஒரு வியப்பான இடமாக மாறியிருந்தது. மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தபோதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. வெறும் பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல என்பதுதான் அது. அவன் தனது சொத்துக்களில் பெரும்பகுதியை ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் நோயாளிகளின் மருத்துவத்திற்காகவும் செலவிடத் தொடங்கினான். தான் அனுபவித்த கஷ்டங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்கிற ஒரு புதிய இலக்கை வகுத்தான். அவனது இந்த செயலை கண்ட மற்ற செல்வந்தர்கள் தாங்களும் அந்த நற்பணிகளில் இணைய முன்வந்து பெரிய உதவிகளை செய்தார்கள். வெற்றி என்பது தனக்காக வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதும் தான் உண்மையான வெற்றி என அவன் உணர்ந்தான். புகழ் மாலைகள் அவனை தேடி வந்தாலும் அவன் இன்றும் ஒரு எளிய மனிதனாகவே பழைய குடிசையில் சில நேரம் கழித்தான். அவனது அந்த எளிமைதான் அவனது ஆளுமைக்கு இன்னும் ஒரு மகுடத்தை சூட்டியது என அனைவரும் பேசிக்கொள்ளத் தொடங்கினார்கள். தான் கடந்து வந்த பாதையில் இருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தையும் அவன் பொன்னாக பாதுகாத்து தனது குழந்தைகளுக்கு காட்டினான். அவன் ஒரு கடலோரத்தில் ஒரு சிறிய மரத்தடியில் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்தான். ஒரு சிறுவன் அவனிடம் வந்து, தாத்தா, உங்கள் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் என்ன என்று மிகவும் ஆவலாக கேட்டான். அவர் மெல்ல சிரித்து கொண்டே சொன்னார், யார் உன்னால் முடியாது என்று சொல்கிறார்களோ அவர்களை புன்னகையோடு கடந்து செல். உன் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும், ஆனால் உனது வெற்றியின் சத்தம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். அந்த சிறுவனுக்கு புரியவில்லை என்றாலும் அந்த முதியவரின் முகத்தில் இருந்த அந்த தெய்வீக அமைதி அவனை கவர்ந்தது. அவர் ஒரு வீரராக போராடினார், ஒரு கலைஞராக தனது வாழ்வை செதுக்கினார், இப்போது ஒரு துறவியாக அமைதியாக இருந்தார். எத்தனையோ புயல்கள் கடந்தாலும் அந்த மலை போல உறுதியாக நின்ற அவரது வாழ்க்கை ஒரு காவியமாக போற்றப்பட்டது. யாரும் செய்ய துணியாத காரியங்களை துணிந்து செய்ததே அவரை இன்று ஒரு சரித்திர நாயகனாக மாற்றியிருந்தது எனப்பட்டது. அவர் தனது இறுதி பயணத்திற்கு தயாரான போது எவ்வித வருத்தமும் இன்றி மகிழ்ச்சியாகவே இருந்தார். தான் செய்ய நினைத்த அனைத்தையும் செய்து முடித்துவிட்ட ஒரு மனநிறைவு அவரது அந்த பிரகாசமான முகத்தில் தெரிந்தது. தனது கிராமத்தில் அவர் கட்டிய அந்த பள்ளி இன்றும் பல்லாயிரக்கணக்கான ஏழை மாணவர்களின் தலையெழுத்தையே மாற்றிக்கொண்டிருந்தது. அவர் விட்டு சென்ற சொத்துகள் அவரது பிள்ளைகளுக்காக அல்ல, இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகவே முழுவதும் கொடுக்கப்பட்டது. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் என்பதை அவர் தனது செயல்கள் மூலம் காட்டினார். மக்கள் அழுதார்கள், ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே இந்த உலகத்தை விட்டு ஒரு நிழலைப் போல அமைதியாக மறைந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தங்களது நன்றிகளை மௌனமாக அஞ்சலியாக தெரிவித்தார்கள். ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒரு சகாப்தமாக மாற முடியும் என்பதற்கு அவரே ஒரு மிகப்பெரிய பாடமாக திகழ்ந்தார். அவர் மறைந்தாலும் அவர் விதைத்த அந்த விதைகள் இன்றும் விருட்சமாக வளர்ந்து பயந்தந்து கொண்டிருக்கின்றன. அவரது கதையை படிக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு புதிய உத்வேகமும் சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறியும் பிறக்கிறது. வறுமை என்பது ஒரு தடையல்ல, அது ஒரு வாய்ப்பு என்பதை உலகம் இப்போது அவரது வாழ்க்கை மூலம் அறிந்து கொண்டது. இன்று அந்த ஊரின் மைய பகுதியில் அவரது சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் மக்களின் இதயங்களில்தான் வாழ்கிறார். தோல்விகளை கண்டு அஞ்சுபவர்களுக்கு அவரது ஒவ்வொரு போராட்டமும் ஒரு தீர்வாகும். வாழ்க்கை என்பது உங்களை காயப்படுத்தும் கற்களை தடுப்பதில் இல்லை, அந்த கற்களை கொண்டே உங்களுக்கான ஒரு கோட்டையை கட்டி அதன் உச்சியில் நின்று வெற்றி கொடியை ஏற்றுவதில்தான் உண்மையான வீரம் இருக்கிறது.
இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.